நான் கூட எனக்கு ஏதோ கண்டென்ட்டே இல்லாமல் ரொம்ப மொக்கையா போயிடுமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இரு நான் ஒரு சம்பவத்தை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சீக்ரெட் டாஸ்க் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு எபிசோட்கான ஹாட் ஸ்டார் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டாஸ்க் இதுதான் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது சாண்ட்ரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாங்க. அது இப்போ மேட்டர் இல்லை, அவங்க வந்து யாரை வச்சு அதை செய்யணும்னு இருக்குது, அதுதான் இங்கே ட்விஸ்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீக்ரெட் டாஸ்க்கை இன்கேஸ் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சா கூட அதுக்கப்புறம் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கு. ஏன்னு தெரியல. ஆக்சுவலாக சாண்ட்ராவை கூப்பிட்டு அவர் கொடுத்தாருல, அதுக்கே மெயினாக ஒரு காரணம் இருக்குங்க. ஏன்னா சாண்ட்ரா, பிரஜன், அதுக்கப்புறம் திவ்யா, இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிறைய பேர் கூட வம்பிழுத்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் திவ்யா ஒரு பக்கம் ஓரம் விடுங்க. ஆனால் சாண்ட்ரா, பிரஜன் இருக்குல்ல, அவங்க கிச்சன் டீமுக்குள்ள யார் கூடயும் ஒத்து போல, குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் கூட ஒத்தே போல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுக்குறாரு. என்ன மாதிரி டாஸ்க் கொடுக்குறாருன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டாஸ்க்கை பண்ணணும், சீக்ரெட் டாஸ்க் உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் இன்கேஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டா உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து தரேன்றாரு. அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் அந்த டாஸ்க்ல வந்து ஃபெயில் ஆயிட்டா டைரக்டா எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு நீங்க நாமினேட் செய்யப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்கு, ஒரு பெரிய ஆப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த சீக்ரெட் டாஸ்க்கை வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா கொடுக்குறாரு. நீங்க யாராவது ஒருத்தர் ஹெல்ப்பர் இல்ல பார்ட்னர் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஆப்வியஸா பார்ட்னர்னா அவங்க யாரை கூப்பிடுவாங்க, வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க பார்ட்னரை. சோ அவங்க போய் பாத்தீங்கன்னா பிரஜன் அவரை தான் கூப்பிடுறாங்க. நீதான்டா பேக் அந்த ஸ்டாஃப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனிவேஸ் அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களை பொறுத்தவரைக்கும் யாராவது ஒருத்தரை அட்டாக் பண்ணணும். அதாவது அட்டாக் மீன்ஸ் எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி அவங்கள வந்து அவங்களா அவங்க வேலையை தப்பா செய்ய வச்சு அதை ஒரு கம்ப்ளைண்டா மற்ற எல்லாருமே பார்க்க வச்சு அதுக்கப்புறம் இவங்க வந்து சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து தூக்கணும், அவங்கள வந்து வேலையை விட்டு ஒன்று தூக்கணும், அப்படிலாம் அவங்க ரோலை வந்து மாற்றணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ண வைக்கணும். இதுக்கு வந்து யாரை ட்ரிகர் பண்ணி அவங்க அந்த வேலையை பண்ண வைக்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் யாரோ ஒருத்தர் ட்ரிகர் பண்ணாதான் அது நடக்கும், அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு 2 பேர், ஒன்று திவாகர், இன்னொன்று பார்வதி. இவங்க 2 பேரையும் பிரச்சனை நோண்டுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது. ஆனால் ஏதோ ஒரு பிளான் பண்ணி யாரோ ஒருத்தர் ட்ரிகர் பண்ணாதான் அது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சும்மாலாம் எல்லாருமே சேர்ந்து அடிக்க மாட்டாங்க. இப்போ லைவ்ல பார்த்துருப்பீங்க, நம்ம திவ்யா கிடைச்சிருக்காங்கல்ல, அவங்கள வந்து எல்லாம் தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து ஒழுங்காக பண்ணல, ஆமாம் அவங்க ஒழுங்காக தான் பண்ணல. ஸோ கத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து மேனேஜர் பதவியிலேருந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி காலையிலே அப்டேட் கொடுத்துருந்தேன். திவ்யா கணேஷ் வந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து தூக்கிட்டு அதுக்கு பதிலாக அங்கே விக்கல் சீக்கிரமாக தான் பார்த்தீங்கன்னா மேனேஜராக போட்டிருக்காங்க. விக்கல் சீக்கிரம் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, எல்லாம் சாஃப்டாக எப்போ போல தான் ஒரு ஹேண்டில் பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அசிஸ்டன்ட் மேனேஜர் அதே மேனேஜராக இருந்தாங்கன்னா மேபி விக்கல் சீக்கிரமுக்கு அப்பதான் வந்து ஒரு இது காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தோணுது. ஸோ அதை நான் பார்க்கணுங்க. விக்கல் சீக்கிரம் மேனேஜராகவும் பார்வதி அசிஸ்டன்ட் மேனேஜராகவும் இருந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்க திருப்பி விக்கல்ஸுக்கும் பண்ணணும். அதை விக்கல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கவன், இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமைதியே இல்லாமல் இருக்கிறவங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றது எப்படி இருக்குன்றதை பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏன்னா திவ்யாவும் பார்வதியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்க. அதாவது இவங்களும் டென்ஷனாக வராங்க, வாய் கத்துறாங்க, பேசுறாங்க அப்படின்னும் போது திவ்யாவும் டென்ஷனாக வராங்க, கத்துறாங்க, பேசுறாங்க. ஸோ 2 கேரக்டரும் ஒன்றா இருக்கு. அதனால ஈஸியாக டக்குன்னு முட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்கிற மாதிரி ஒரு ஆள் இருந்தால் அப்போ வந்து பார்வதி வந்து எக்ஸ்போஸ் ஆவாங்க. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேசை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கோத்து விட்டாங்க. அதாவது அவங்க கத்துறாங்க, எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கு ஒரு சில காரணம் பார்வதியும் தான் இருந்தாங்க. அது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேனேஜர் தான் எல்லாத்துக்கும் சரியாக பண்ணல அப்படின்ற ஒரு பேர் வந்துருச்சுல, அது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல பேர் வந்துருச்சுல. இந்த இடத்துல பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்றதுக்கு ரொம்ப ஆட்கள் கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் அங்கே தள்ளி விட்டு தலைவி வந்து சைலண்ட்லாம் இருந்தாங்களே. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, பார்வதியை வந்து அந்த இதில் நான் இப்போ லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 2-3 பேர் தான் சொல்றாங்க. பிரவீன் ராஜ், சாண்ட்ரா, இந்த மாதிரி அவங்களுக்கு திவ்யா க்ளோஸ் ஆனவங்க மட்டும் தான் பார்வதி சொல்றாங்க, பார்வதி மேலே தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. மிச்ச பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா திவ்யாவை தான் ஆபியஸாக சொல்லுவாங்க. ஏன்னா ஒழுங்கா பண்ணாமல் எல்லாரையும் 19 வந்து கத்தக்கூடாதுல்ல. இந்த மாதிரி யாருமே ஒழுங்கா பண்ண மாட்டீங்க. யாரா நீங்களா, எங்கிருந்து வந்திருக்கீங்க, கொஞ்சமாவது உங்ககிட்ட நார்மலாக பேச முடியல, மனுஷங்க தானே நீங்க. அதாவது அவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, எவனோ ஒருத்தர் எங்கேயோ தப்பு பண்ணுவான், ஆனால் நான் அடிக்கிறது மொத்த பேர் சேர்ந்து அடிப்பேன் அப்படின்னா ஏற்றுக்க முடியுமா? ஸோ அதனால தான் அந்த துஷார் அந்த பயபுலெல்லாம் 2 ப்ரோமோவில் வந்தது காரணம் என்னன்னா, அதனால தான் இவங்க வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 19 எல்லாரும் அடிக்கும் போது தப்பே பண்ணாமல் இருக்கும், எதுக்கு அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது வந்து திவ்யா கணேஷ்ட இருக்க பெரிய தப்பு. இல்லைனா இந்த அளவுக்கு பகச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கனி அவ்வளோ தூரம் வந்து சாஃப்டாக சொல்கிறாங்க, ஏம்மா இல்லைம்மா இந்த மாதிரி வந்து நீ கத்தாதம்மா, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, பாயிண்ட் எல்லாம் கரெக்டு, ஏங்கம்மா கத்துறேன்னு கேட்டால் அதுக்கு வந்து ஏதோ ரீசன் சொல்கிறாங்க. மேபி அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவ்ல. ஸோ இதுலேயும் பார்த்து 1 hour ஷோலையும் பார்த்துருப்பீங்க நேற்று கூட. ஸோ அவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் 3 days அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங் இருக்குது, அந்த ரீசன்னால இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஆனால் என்ன இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தானே அவனு, வேறு வழி இல்லையே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஈஸியாக ப்ரொவோக் பண்ணுற எல்லாமே பண்ணு தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ ஈஸியாக ட்ரிகர் ஆகிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் தாங்காது திவ்யாவோட கேம். இப்படியே போயிட்டு இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஈஸியாக ஆகிட்டு இருந்தாங்கன்னா, பார்வதி மாதிரி ஒரு ஆள் சும்மா சிரிச்சாலே ட்ரிகர் ஆகிறாங்கன்னா அவங்க
அவங்களாம் தாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் திவ்யாவை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர்லேருந்து தூக்கிட்டாங்களே, ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை தூக்க வைக்கணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு, சீக்ரெட் டாஸ்க். ஸோ இதை சாண்ட்ரா எப்படி பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணுவாங்களான்னு கேட்டால் டவுட் தான். ஏன்னா அவர் ஏன் சாண்ட்ராவை சூஸ் பண்ணாரே முதல்ல தெரியலங்க. ஆக்சுவலாக அவங்க மூலியமாக ஏதாவது சண்டை வரணும், கண்டென்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு என்னன்னு தெரியல. ஆனால் சாண்ட்ரா எதனால் சூஸ் பண்ணாருன்னு தெரியல. ஆனால் சாண்ட்ரா மேலேயும் நிறைய பேருக்கு அங்கே வெறுப்பு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் மெலனுக்கு இருக்கு, பார்வதிக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சாண்ட்ரா மேலே காண்டில் தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து இப்போ டார்கெட் பண்ணுறது இன்கேஸ் பார்வதியோ இல்லை திவாகரையோ டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள பயங்கரமான கலவரம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. சும்மாலாம் இல்லைங்க. இன்கேஸ் பார்வதி அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டார்கெட் பண்ற விஷயம் பார்வதிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஏதோ சூசகமா தெரியாம பண்ணா கூட அது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் தெரிஞ்சிருச்சுன்னா பார்வதி சும்மா இருக்க மாட்டாங்க. திருப்பி அடிக்கிற அடி இருக்குல்ல, பிக் பாஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டா பழந்துரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அதனால எனக்கு ரெண்டு விஷயம் தோணுது. ஒன்று பார்வதி தொல்லாம், இல்லை திவாகர தொல்லாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படியும் இல்லை ஏதாவது அப்பாவியை போட்டு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா சுபிக்ஷா, இந்த வியானா அந்த மாதிரி பீஸுங்களா. எனக்கு தெரிஞ்சு வியானா கூட தொட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் கிளவராக பேசிடுது. ஸோ அப்படின்னும் போது இவங்க தான் இது பண்ணாங்க அப்படின்னு போட்டு கொடுத்துரும். மேபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்பாவே புள்ளப்பூச்சிங்க இருக்கும்ல, ஸோ அந்த புள்ளப்பூச்சி அது ஏன்னா அவர் சொன்னது வந்து யாரை வேணா நீ தூக்கு, ஒருத்தரை பர்டிகுலர் டார்கெட் பண்ணி நீ தூக்குன்னு பிக் பாஸ் சொல்லலை. ஸோ அவர் வந்து 19 மேனேஜ்மெண்ட்டில் இருக்க யாராவது ஒருத்தர், யாராவது நீயே சூஸ் பண்ணிக்கோ, யாராவது ஒருத்தரை வேலையை விட்டு போக வைக்கணும் அப்படின்ற மாதிரி. வேலையை விட்டு போக வைக்கணும்னா இப்போ திவ்யா வந்து இந்த அளவுக்கு எல்லாம் வந்து நோட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிற அளவுக்கு திவ்யா வந்து மாட்டிக்கினாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றுற அளவுக்கு அவங்க பெரிய தப்பு ஒன்று பண்ணணும். மேபி கிளைண்ட்டுக்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கணும் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் ஒழுங்காக கொடுக்காம அந்த மாதிரி ஏதாவது நடக்கணும். இல்லை அவங்க கொடுக்குற ஃபுட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அது அவங்க மேலே பழி போய் அந்த பழி காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த ஒரு காரணத்தினால கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போகிறது இல்லை கோவப்படுறது அந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் ஸோ அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்குறதோ இல்லை அந்த ரோலை வந்து ஸ்வாப் பண்ணுறதோ அந்த மாதிரி நடக்கும். ஸோ அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பிரஜைன்னு உள்ள வரதுனால எனக்கு சாண்ட்ரா மேல் நம்பிக்கை இல்லை. பிரஜைன்னு உள்ள வரதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது சண்டை கன்ஃபார்ம் அப்படின்றது கிளியராக தெரியுது. ஏன்னா பிரஜைனை பொறுத்தவரைக்கும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்படி திவ்யா எப்படி ட்ரிகர் ஆகிறாங்களோ, பிரஜைனுக்கு என்ன பிரச்சனைனா அவருக்கு ஒன்ஸ் யாராவது ஏதாவது பேசிட்டாங்க, கொஞ்சம் ஒரு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகும். அப்படி அது வந்து லிட்டரலாக பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜே அந்த கமுருதின் ஸோ இவங்கள மாதிரி கிட்டத்தட்ட அடித்தடிக்க போகிற மாதிரி அவர் போகிறாரு. அதை பார்க்கும்போது எனக்குலாம் தோணுது சீக்கிரமாக கமுருதினுக்கு முன்னாடி இவர் தான் ரெட் கார்டு வாங்குவார் அப்படின்ற ஒரு ஃபீல் பிரஜனை பார்த்தா வருது. அது ஏன்னு தெரில. அந்த மனுஷன் வந்து நான் அந்த நாள் உள்ள வந்தார்ல அப்போ கிழிச்சிருவேன் அது ஏதோ சொன்னார், ஏதோ தரத்தரத்தானு இழுத்துன்னு வந்து வெளியே போட்டுருவேன் அப்படின்னு நம்ம ஏதோ சொன்னார், பெனாயில் ஊற்றி கழிவுன்னு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க. ஸோ இவங்க சொன்னதெல்லாம் பார்க்கும்போது சும்மா ஏதோ ப்ரோமோ கண்டென்ட்டுக்காக ஒரு நாள் பில்டப்பாக பேசுகிறார் போல அப்படின்னு நினச்சா உண்மையிலே மனுஷன் வீட்டுக்குள்ளே வந்து அதே மாதிரி பேசுகிறாருங்க. பாஸ் உங்களை வந்து ப்ரோமோக்கு தான் அந்த மாதிரி பில்டப்பாக இந்த மாதிரிலாம் பேச சொன்னாங்க, வீட்டுக்குள்ளே அப்படி பேச சொல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ புரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து கிளியராக அட்வைஸ் பண்ண போகிறான்னு தெரியல. இல்லை விஜய் சேதுபதி பேசினாலே மச்சான் எல்லாம் எனக்கு தெரியும் மச்சான், அவன் என்ன பேசினா தெரியுமா, அவனை கேளு அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்பா அப்படின்ற மாதிரி பேசுவார் என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு கோவம் வந்து பொத்துக்கிட்டு வருது. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது தெரியல. சீக்ரெட் டாஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய போதா, இல்லை பெரிய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் சாண்ட்ராக்கு வரப்போதா, இல்லை இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள யாருக்கு போகணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரப்போதான்னு தெரியல. ஆனால் கப்புள்ஸாக உள்ளே வரதுக்கு பெரிய தைரியம் வேணும். அப்படி உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு சின்ன விஷயம் தான் அதெல்லாம் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே அடிச்சுப்பாங்களா அப்படின்றது தெரியல. பட் அதுதான் பிக் பாஸ் எதிர்பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சீக்ரெட் டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த ரெண்டு பீஸும் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.